السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ بوأنا لإبراهيم مكان البيت ألا تشرك بي شيئا وطهر بيتي للطائفين والقائمين والركع السجود. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. நேற்று நாங்கள் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இந்த ஹஜ்ஜுக்காக ஏன் தேர்ந்தெடுத்தார்? இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான் அல்லாஹ் உத்தரவிட்டார். 3 உத்தரவுகளை அல்லாஹ் பிறப்பித்திருந்தான். ஒன்று, ஷிர்க் வைக்கக்கூடாது, இணை வைக்கக்கூடாது அல்லாஹுக்கு. 2வது, பரிசுத்தம் செய்ய வேண்டும், வதஹிர். 3வது, அஸ்ஸின், ஹஜ் சம்பந்தமான அறிவித்தலை நீங்கள் கொடுக்க வேண்டும். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்துதான் அல்லாஹ் மிக முக்கியமான 3 வேலைகளை அல்லாஹ் செய்தார். ஏனென்றால் அல்லாஹோடு அவர்களிடம் இருந்த 9 சிஃபத்துகளும் மனிதர்களோடு இருந்த 7 சிஃபத்துகளும் மிக வாழ்க்கையில் ஒரு மனிதனை முன்னேற்றக்கூடிய தன்மைகளாக காணப்பட்டன. ஆலிம் உலமாக்கள், சமூக தலைவர்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஒவ்வொரு முஸ்லிம் சமூகத்துடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் இந்த 9 சிஃபத்தையும் மற்ற 7 சிஃபத்தையும் தன்னிடம் உருவாக்கிக் கொள்வது மிக முக்கியமான அம்சமாகும். இந்த சிஃபத்துகளால் அல்லாஹ் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 3 முக்கிய பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்தார். அதில் முதலாவது பாக்கியம் பலதுல் ஹராமாகிய மக்கா முக்கர்ரமாவை நிர்வகிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார். 2வது பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஅபத்துல்லாஹுவை கட்டும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார். 3வது பாக்கியம் அல்லாஹ் அன்று தொடக்கம் ஹஜ்ஜுடைய கடமையின் உத்தரவை அல்லாஹ் பிறப்பித்தார். இந்த 3ம் சகோதரர்களே இன்று வரை இருக்கிறது. இந்த 3 கடமையை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் 3 சூறாக்களில் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். முதலாவது, இந்த பலதுல் ஹராமாகிய
மக்கா முக்கர்ரமாவை நிர்வகிக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் வழங்கினான். அதை அல்லாஹ் சூரா இப்ராஹிமிலே சொல்லியிருக்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை வைத்து அல்லாஹ் கஅபத்துல்லாஹ்வை கட்ட வைத்தான். இதை அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வைத்து அல்லாஹ் ஹஜ்ஜுடைய கடமையை உருவாக்கினான். இதை அல்லாஹ் சூரா ஹஜ்ஜிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றார். ரமதானுடைய காலம் குர்ஆனை ஓதக்கூடிய நாங்கள் ததப்புரோடு மிக நிதானமாக நோட்டமிட்டு ஓதுவது நம் மீது கடமை சகோதரர்களே. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அல்லாஹ் கேட்கிறான், குர்ஆனை நீங்கள் ததப்புரோடு ஓத மாட்டீர்களா? உங்களுடைய உள்ளங்களில் என்ன பூட்டா போடப்பட்டிருக்கிறது? ஊமையர்களைப் போல, பாசை தெரியாதவர்களைப் போல நாங்கள் இன்னும் ஓதக்கூடாது. ஓதினோம் ஒரு காலம், உலமாக்கள் இல்லை, சொல்லித்தர யாரும் இல்லை, படித்து தர யாரும் இல்லை. இப்பொழுது சகோதரர்களே, முழு இடங்களிலும் குர்ஆனை பற்றி பேசப்படுகிறது, படித்து கொடுக்கப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சூறாவாக 10 ஆயத்துகளாக உலமாக்களிடமிருந்து கற்று குர்ஆனை ததப்புரோடு ஓதும் பாக்கியத்தை நாம் அந்த ஃபضலை, அந்த அல்லாஹுடைய கொடையை அடைந்தவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. முதலாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு காபத்துல்லாஹ் அமைந்திருக்கும் அந்த பலதுல் ஹராமை நிர்வகிக்கிறார்கள். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 திருமணங்கள். ஒன்று, முதலாவது திருமணம் தான் சாரா, இரண்டாவது திருமணம் தான் ஹாஜர். இந்த 2 பேரோடும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் மக்திஸ்லே தான் இருந்தார்கள். அங்கிருந்து கொண்டு சாராவுக்கும் பிள்ளை கிடைக்காமல் ஹாஜருக்கு பிள்ளை கிடைத்து விட்டது. இப்பொழுது அல்லாஹ் ஹாஜரை அழைத்து கொண்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்து கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிகாட்டலில் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து புறப்பட தொடங்கினார்கள். அங்கிருந்து பைத்துல் மக்திஸிலிருந்து புறப்பட்டு எங்கு வருகிறார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து ஒரு புட்பூண்டுகள் முளைக்காத ஒரு மலையடி வாரத்திலே அவர்களை விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தில் தனது மனைவி ஹாஜரையும் தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு அல்லாஹ் தாவத்துக்காக வெளியிறங்கும்படி அல்லாஹ் சொன்னான். அப்பொழுது விட்டு செல்லும் பொழுதோ சில சாப்பாடுகளை கொடுத்து விட்டு சென்றார்கள். அப்பொழுது ஹாஜர் கேட்டார்கள், எங்கு போகிறீர்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி கூட பார்ப்பதற்கு மனம் கிடையாது. பச்சிலம் பிள்ளையை எவ்வாறு விட்டு செல்வது? கேட்டார்கள் ஹாஜர், அல்லாஹுடைய உத்தரவா? சொன்னார்கள், ஆம். இதன் லா யுதையிஉனா, அவ்வாறாக இருந்தால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் மனைவி பிள்ளையுடைய கவலை, கையேந்தி துவா கேட்டார்கள். அல்லாஹ் அந்த துவாவை சூரா இப்ராஹிமிலே ரப்பனா இன்னி அஸ்கன்து ذُرِّيَّتِي ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من الثمرات لعلهم يشكرون ربي إني أسكنت من ذريتي எனது பிச்சலத்தை நான் வாழ வைத்துட்டு வந்திருக்கிறேன் யா அல்லாஹ். பிவாதின் கைர் தி ஸரா, ஒரு கணவாயில்,
அப்பொழுது காபத்துல்லா இருக்கவில்லை, கிளாக் டவர் இருக்கவில்லை, எந்த டவர்களும் இருக்கவில்லை, வெறும் மலைகள் தான் இருந்தது, எந்த ஹோட்டல்களும் இருக்கவில்லை. இன்று ஹஜ் என்றாலே ஹோட்டலுக்கும் பொஃபேய்க்கும் பேராக மாறிய ஒரு காலம். அங்கு ஹோட்டலும் இல்லை, பொஃபேயும் இல்லை, மனிதர்களும் இல்லை. வாதின் கைரு தி ஸரா, எந்த புட்பூண்டுகளும் முளைக்காத கணவாயிலே விட்டு விட்டு வந்தேன் யா அல்லாஹ். இந்த பைத்திகல் முஹர்ரம், ஹராமான கண்ணியமான உனது வீட்டுக்கு பக்கத்திலே விட்டு விட்டு வந்திருக்கிறேன் யா அல்லாஹ். ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ் ஃபஜஅல் அஃபீததம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மக்களை அவர்கள் பக்கம் சாயவை யா அல்லாஹ். வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன், பழங்களை அவர்களுக்கு ரிஸ்காக கொடு யா அல்லாஹ், அவர்கள் நன்றியோடு வாழுவார்கள். ஹாஜர் அந்த இடத்திலேதான் பிள்ளைக்கு தண்ணீர் தேடினார்கள். சஃபா மர்வா மலைகளுக்கு மத்தியில் ஓடினார்கள். ஓடி ஓடி 7 தொங்கோட்டம் ஓடினார்கள். அதுதான் என்று சையாக மாறியது. அந்த இடத்திலேதான் தண்ணீர் உருவெடுத்தது. அதற்கு தான் ஜம் ஜம் என்றார்கள். போதும் போதும் என்று அப்படியே கட்டினார்கள். தண்ணியாக மாறியது. அந்த இடத்திலே ஹாஜரும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் முதல் குடும்பம் வாழத் தொடங்குகிறது. அந்த இடத்தில் ஒரு வியாபார கூட்டம் சென்று கொண்டிருக்கும் பொழுது தண்ணீர் தேடுகிறார்கள். தண்ணீர் மேலே பார்க்கிறார்கள், பறவைகள் சுத்துகிறது. பறவைகள் தண்ணீர் இருந்தால் தானே சுத்தும் என்று அந்த இடத்துக்கு தேடி வந்தார்கள். ஜுர்ஹும் என்ற கோத்திரத்தினர்கள். அந்த ஜுர்ஹும் என்று மக்காவிலே ஒரு ஸ்ட்ரீட்டே பாதை இருக்கிறது, ஜுர்ஹும் என்று. அப்பொழுது வந்ததுதான் ஜுர்ஹும். வந்த பொழுது ஹஸரத் ஹாஜர் தண்ணீரிலே அவர்களுக்கு குடிக்க கொடுத்து அவர்களும் அங்கு வாழத் தொடங்கினார்கள். ஹாஜர், இஸ்மாயில், ஜுர்ஹும் என்று இப்பொழுது கபீலா பெருகத் தொடங்குகிறது. இப்பொழுது இந்த காலகட்டத்தில்தான் ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அம்பைய பழகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அரபை படித்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சிறுபிள்ளையாக மாறுகிறார்கள், நடக்க தொடங்குகிறார்கள். இப்பொழுது பெரிய வயதை அடையும் பொழுதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ் எனது மகனை பார்க்க வேண்டும். அப்பொழுது அல்லாஹ் மகனை பார்க்கலாம் என்று, செல்லுங்கள் என்று அனுமதி கொடுத்தான். அப்பொழுது வருகிறார்கள் மகனை பார்ப்பதற்காக. வரும்பொழுதுதான் கனவு கண்டார்கள், மகனை அறுப்பதாக கனவு கண்டார்கள். அல்லாஹுடைய சோதனை. ஹஸ்ரத் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமிடம் வந்து பார்த்துவிட்டு மகனிடம் சொன்னார்கள், மகனே இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. மகனே, அருமை மகனே, உங்களை அறுப்பதை போன்று கனவு கண்டேன். உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய கருத்து என்ன? உடனே வளர்த்தது ஹாஜர் என்பதால் அந்த பிள்ளை சொன்னது, யா அபதி ஃஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். நீங்கள் ஏவப்பட்டதை செய்யுங்கள் வாப்பா, நான் பொறுமையாளியாக என்னை கண்டுகொள்வீர்கள். தனது மகனை அழைத்து கொண்டு மினாவுக்கு சென்று வதல்லஹு லில் ஜபீன், அப்படியே கழுத்திலே கத்தியை வைத்து அறுத்தார்கள். அல்லாஹ் உடனே ஐயா இப்ராஹிம் கது சத்தக்த ருயா, இப்ராஹிம் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். வஃபதைனாஹு பிதிபிஹின் அதீம், அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை இறக்கினான். அதைத்தான் நாங்கள் இன்று ஒதுஹியா என்று ஹதி என்று கொடுத்து உலகமெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு இமாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி பிள்ளையை அதே இடத்திலே விட்டுவிட்டு திரும்ப தாவத்துக்காக சென்று விட்டார்கள். திரும்ப சென்ற பொழுதுதான் ஹாஜர் மக்காவிலே வஃபாத்தாகி விட்டார்கள். அதற்கு பிறகு 2வது தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து வரும் பொழுது வந்து பார்க்கிறார்கள். மகன் திருமணம் முடித்திருந்தார். ஜுர்ஹும் கோத்திரத்திலே மகன் திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டிருந்தார். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனுடைய வீடு தேடி சென்றார்கள். அந்த வீடு தேடி சென்று வீட்டை தட்டிய பொழுது அங்கே மகன் இருக்கவில்லை. மருமகள் வெளியே வந்தார்கள்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அந்த பெண்ணுக்கு தெரியாது, இதுதான் எனது மாமா என்று கூட தெரியாது அந்த பெண்ணுக்கு. அந்த பெண்ணிடம் கேட்டார்கள், எங்கே உங்களுடைய கணவர் இஸ்மாயில்? சொன்னார்கள், வேட்டைக்கு சென்று விட்டார். வாழ்க்கை எவ்வாறு கழிகிறது என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த பெண் சொன்னால், வாழ்க்கை மிக கஷ்டமாக இருக்கிறது. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் அந்த பெண்ணை பார்த்து, உங்களது கணவர் வந்தால் வாசல் படியை மாற்றும்படி சொன்னதாக சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள். அல்லாஹ் தாவத்துக்காக அனுப்பிவிட்டான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வேட்டையை முடித்துவிட்டு வந்த பொழுது மனைவி சொன்னார்கள், ஒரு வயதானவர் உங்களை தேடி வந்தார், உங்களை கேட்டார், வாழ்க்கை எவ்வாறு கழிகிறது என்று கேட்டார். நான் சொன்னேன், வாழ்க்கை கஷ்டம் என்று. அப்பொழுது அவர் சொன்னார், வாசல் படியை மாற்றும்படி சொன்னதாக. உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அதான் அது தந்தை இப்ராஹிம், அவர் உன்னை தலாக் சொல்லும்படி சொல்லியிருக்கிறார். வாசல் படியை மாற்ற சொன்னது ஏனென்றால் வீட்டுடைய பிரச்சினையை வேறு யாரும் சொல்லக்கூடாது என்பதை கற்றுத்தந்திருக்கிறார். உடனே தலாக் சொல்லிவிட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். பிறகு இரண்டாவது திருமணம் செய்தார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூன்றாவது தடவையும் அல்லாஹ்விடம் துஆ கேட்டு மகனை பார்க்க வேண்டும் என்று வருகிறார்கள். அப்பொழுதும் அல்லாஹ் மகனுடைய உள்ளத்தில் போட்டான், வேட்டைக்கு செல்லுங்கள் என்று. ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வேட்டைக்கு சென்று விட்டார்கள். வீட்டை வந்து மூன்றாவது தடவை தட்டுகிறார்கள். ஒரு பெண் வெளிவருகிறாள், வேறு பெண். கேட்டார்கள், எங்கே உங்களுடைய கணவர்? வேட்டைக்கு சென்று விட்டார். வாழ்க்கை எவ்வாறு கழிகிறது? அந்த பெண் நல்ல முறையில் கழிகிறது என்றார்கள். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களுடைய கணவர் வந்தால் சலாம் சொல்லுங்கள், வாசல் படியை நிரந்தரமாக வைத்திருக்கும்படி சொன்னதாக சொல்லுங்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். மனைவி சொன்னார்கள், இப்படித்தான் ஒரு வயதானவர் வந்தார் என்று விடயத்தை சொன்ன பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அது எனது வாப்பா, உன்னோடு நிரந்தரமாக வாழும்படி சொல்லியிருக்கிறார்கள். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் அந்த இடத்திலேதான். இப்பொழுது அந்த ஊர் அங்கிருந்து தொடங்கிய ஊர்தான் இன்று யார் யார்களுடைய கைவசம் இருக்கிறது. பிறகு ஹிஜாஸாக மாறியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அப்பாமார்களுடைய கைகளுக்கு சென்றது. அது அப்படியே திஹாமாவுடைய ஓரமாக மாறியது. அதற்கு பிறகு ஹிஜாஸாக இருந்த நகரம் பெயர்கள் மாற்றப்பட்டு அதற்கு பிறகு அல் மம்லக்கத்துல் அரபியத்து சவுதியா, KSஆக கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியாவாக மாறியது. ஒவ்வொரு காலத்திலும் இதனுடைய அத்திவாரமிட்டவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவதாக. இரண்டாவதாக காபத்துல்லாஹுவை கட்டும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். இதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் சூரத்துல் பக்ராவிலே. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் பெருத்ததற்கு பிறகு நான்காவது தடவை வருகிறார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனைத்து சோதனைகளையும் வெற்றி பெற வைத்து இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் சூரா பக்ராவிலே சொல்கிறான், وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا قَالَ وَمِنْ ذُرِّيَّتِي قَالَ لَا يَنَالُ عَهْدِ الظَّالِمِينَ. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சோதித்தார். கடுமையான சோதனை. அனைத்தையும் பூர்த்தி செய்தார்கள். فَأَتَمَّهُنَّ அல்லாஹ் சொன்னான், قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا உங்களை மனித சமூகத்துக்கு இமாமாக ஆக்கப் போகிறோம். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுயநலம் இல்லாமல், யா அல்லாஹ் எனது பிச்சலங்களையும் இமாம்களாக மாற்று. قَالَ لَا يَنَالُ عَهْدِ الظَّالِمِينَ அல்லாஹ் சொன்னான், அநியாயக்காரர்கள் அதை அடைய மாட்டார்கள். وَإِذْ جَعَلْنَا الْبَيْتَ مَثَابَةً لِلنَّاسِ وَأَمْنًا அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
காபத்துல்லாஹுவை மக்கள் எல்லாம் ஒதுங்கும் தளமாக அல்லாஹ் ஆக்கினான். கோடிக்கணக்கான மக்கள் பல லட்சம் செலவழித்து செல்கிறார்களே. மஸாபத்தல் லின்னாஸி வ அம்னா, அமைதியான ஊராக அல்லாஹ் ஆக்கினான். அது மாத்திரமல்ல, வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து அல்லாஹ் சொன்னான், மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று கஅபாவை கட்டி அந்த இடம், அதை தொழும் இடமாக தேர்ந்தெடுங்கள் நபியே. வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா وعهدنا إلى إبراهيم وإسماعيل, இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமிடம் நாங்கள் ஒப்பந்தம் எடுத்தோம். இவ்வளவு பெரிய நபிமார்களிடம் எடுத்த ஒப்பந்தம் என்ன? அன்தஹிரா பைத்திய, எனது வீட்டை நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும். அதனால்தான் சகோதரர்களே, அங்கு பரிசுத்தம் செய்யக்கூடியவர்கள் உயர்ந்தவர்கள், கிளீன் பண்ணுவார்கள். பச்சை ஆடைகளில், சிவப்பு ஆடைகளில் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். சில நாடுகளில், பாகிஸ்தான் போன்ற நாடுகள், வயதானவர்கள் கடைசி காலத்தில் போய் சேருவார்கள். ஏன்? இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொழில். அது தொழில் அல்ல, சேவை. தொழில் அல்ல, அது சேவை. அது அன்தஹிரா பைத்திய லித்தாயிஃபீன் வல்ஆகிஃபீன வர்ருக்அஇஸ் சுஜூத், தவாஃப் செய்கிறவர்கள், இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள், ருக்கு செய்யக்கூடியவர்கள், சுஜூத் செய்யக்கூடியவர்களுக்காக எனது வீட்டை சுத்தம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا بَلَدًا آمِنًا, ரப்பே, அச்சமற்ற ஊராக இந்த மக்காவை ஆக்கிய அல்லாஹ். வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், இதில் உள்ளவர்களுக்கு பழங்களை ரிஸ்காக கொடிய அல்லாஹ். மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹுவையும் கடைசி நாளையும் நம்பியவர்களுக்கு ரிஸ்காக பழத்தை கொடிய அல்லாஹ். قال ومن كفر فأمتعه قليلا, அல்லாஹ் சொன்னான், என்னை மறுத்தவர்களுக்கு கொஞ்சம் இன்பம் அனுபவிக்க கொடுப்பேன் நான். ثم ألطره إلى عذاب النار وبئس المصير, பிறகு அவர்களை நரகத்தில் போடுவேன், அந்த நரகம் இடங்களில் கெட்ட இடமாகும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ், وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் காபத்துல்லாஹுடைய அத்திவாரத்தை உயர்த்தினார்கள். அத்திவாரம் கவாயித் ஏற்கனவே இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூட ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கிறார்கள். 60 தடவை ஹிந்திலிருந்து ஸ்ரீலங்காவில் இறக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அப்பொழுது ஸ்ரீலங்கா இந்தியாவெல்லாம் ஒன்றாக இருந்தது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜ மாஷியன், நடந்து ஹஜ் செய்தார்கள். 60 ஹஜ் செய்திருக்கிறார்கள். அப்பொழுதே மலக்குகள் தவாஃப் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த காபாவை. சொன்னார்கள், நாங்கள் 2000 ஆண்டுகளாக இங்கு தவாஃப் செய்து கொண்டிருக்கின்றோம். இதனுடைய வரலாறு மிக பழமை வாய்ந்தது. அதனாலதான் அல்லாஹ் காபாவுடைய அத்திவாரத்திலிருந்து, அத்திவாரம் இருந்தது, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வெள்ளத்தின் பொழுது அல்லாஹ் காபாவை உயர்த்தி விட்டான். இந்த அத்திவாரத்திலிருந்துதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் கட்டும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். கட்டும் பொழுது அவர்கள் கேட்ட துஆதான், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், ரப்பே கபூல் செய்து கொள். கபூலியத் தேவை சகோதரர்களே. கபூல் நடந்தால் அல்லாஹ் கபூல் செய்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி வைத்தார்கள். இன்று வரை காபத்துல்லா இருக்குதா இல்லையா? யாரை கொண்டாவது அல்லாஹ் அதை நடத்தாட்டி கொண்டிருக்கின்றார். 2 பேரும் கேட்ட துவா. அதற்கு பிறகு 2வது துவா கேட்டார்கள், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக் ومن ذريتنا أمة مسلمة لك
وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. ரப்பே, எங்கள் இரண்டு பேரையும் வழிபட்ட முஸ்லிம்களாக ஆக்கியா அல்லாஹ். எங்களுடைய பிச்சளத்திலே உம்மத்தன் முஸ்லிமாவை ஆக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், அரினா மனாசிகனா, இந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை எங்களை காட்டித்தாயா அல்லாஹ். வதுப அலைனா, எங்களை தௌபாக்களை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ். இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம், நீதான் தவ்வாபுர் ரஹீம் யா அல்லாஹ். மூன்றாவது துஆ கேட்டார்கள். ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திக் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். யா அல்லாஹ், அவர்களிலிருந்து ஒரு ரசூலை அனுப்பியா அல்லாஹ். அந்த ரசூல் 3 வேலை செய்ய வேண்டும். முதலாவது, உனது ஆயத்துகளை மக்களுக்கு ஓதி காட்ட வேண்டும், குர்ஆனை ஓதி காட்ட வேண்டும். இரண்டாவது, குர்ஆனையும் ஹிக்மத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். மூன்றாவது, அவர்களை பரிசுத்தம் செய்ய வேண்டும். யா அல்லாஹ், நீதான் அசீசுல் ஹக்கீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு உஸ்லூப் முறைதான். எல்லா துவாக்களிலும் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை இணைப்பார்கள். முதல் துவாவில் பாருங்கள், அந்த சமீஉல் அலீம். இரண்டாவது துவாவில் பாருங்கள், அந்த தவ்வாபுர் ரஹீம். மூன்றாவது துவாவில் பாருங்கள், அந்தல் அசீசுல் ஹக்கீம். இது அல்லாஹ் இரண்டாவது பாக்கியம். முதல் பாக்கியம் என்ன? அந்த மஸ்ஜிதுல் ஹராம் அமைந்திருக்கும் மக்காவை நிர்வகிக்கும், அந்த ஊரை உருவாக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். இரண்டாவது பாக்கியம் என்ன? காபத்துல்லாஹுவை கட்டும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். இன்ஜினியர் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதனுடைய மெயின் கட்டியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உதவியாக இருந்தவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள்தான் இந்த காபாவை கட்டியவர்கள். மூன்றாவது பாக்கியத்தை தான் அல்லாஹ் இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். என்ன மூன்றாவது பாக்கியம்? وَإِذْ بَوَّأْنَا لِإِبْرَاهِيمَ مَكَانَ الْبَيْتِ, காபத்துல்லா அமைந்திருக்கும் இடத்தை நாங்கள் காட்டி கொடுத்தோம். அல்லாஹ் சொன்னது என்ன? அல்லா துஷ்ரிக் பி ஷைஆ, ஷிர்க் வைத்திடாதீங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதீர்கள். இரண்டாவது அல்லாஹ் என்ன சொன்னான்? وَطَهِّرْ بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْقَائِمِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ, தவாஃப் செய்யக்கூடியவர்கள், நின்று வணங்கக்கூடியவர்கள், ருக்கு சுஜூத் செய்யக்கூடியவர்களுக்காக என்னுடைய வீட்டை சுத்தம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். எனது வீட்டை பரிசுத்தம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். وَطَهِّرْ بَيْتِيَ, எனது வீட்டை பரிசுத்தம் செய்யுங்கள். யாருக்காக? இந்த 3 அமல்களும் செய்யக்கூடியவர்களுக்காக. அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொன்னான்? وَأَذِّنْ فِي النَّاسِ بِالْحَجِّ, ஹஜ்ஜுக்காக மக்களை அழையுங்கள், ஹஜ்ஜுக்காக மக்களை அழையுங்கள் என்று அல்லாஹ் இந்த மூன்றாவது பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார். ஹஜ்ஜுக்காக மக்களை அழையுங்கள் என்று சொன்ன பொழுது ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா ரப், எவ்வாறு எனது சத்தம் செல்லும்? தனியே ஒரு மனிதர் அந்த இடத்திலிருந்து ஹஜ்ஜுக்காக அழைத்தால் அல்லாஹ் சொன்னான், அஸ்ஸின் வ அலையல் இப்லாக், நீங்க அறிவியுங்கள், அதை எத்தி வைப்பது என்னுடைய பொறுப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் இருந்த ஜபலு அபி குபைஸ் என்ற மலைக்கு ஏறினார்கள். பக்கத்தில் இருந்த ஜபலு அபி குபைஸிலே ஏறி, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னல்லாஹ கத் அமரக்கும் பி ஹஜ்ஜி ஹாதல் பைத், இந்த காபாவை ஹஜ் செய்யும்படி அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான். உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான்.
நரகத்தை விட்டு உங்களை பாதுகாப்பான். ஹஜ்ஜி செய்யுங்கள் மனிதர்களே என்று அழைப்பு கொடுத்தார்கள். சொல்கிறார்கள், فَأَجَابَهُ مَنْ كَانَ فِي أَصْلَابِ الرِّجَالِ وَأَرْحَامِ النِّسَاءِ لَبَّيْكَ اللَّهُمَّ لَبَّيْكَ. தாயுடைய கற்பில் இருந்தவர்களும் வாப்பாமாருடைய முதுகன் தண்டில் இருந்தவர்களும் விடை கொடுத்தார்கள். லப்பைக், ஆஜராகிவிட்டோம். லப்பைக் சொன்னவர்கள் எல்லாம் இன்று அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாஹுடைய முஅஜிஸா, இது அல்லாஹுடைய முஅஜிஸா. இது வஅذின் ஃபின்னாஸி பில் ஹஜ், ஹஜ்ஜுக்காக மக்களை அழையுங்கள். கண்ணியமிக்க முஸ்லிம்களே, நாம் ஒவ்வொருவரும் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை கேட்கிறீர்களோ, இந்த சூரத்துல் ஹஜ்ஜுடைய தஃப்சீரை ஒவ்வொரு முஸ்லிமும் படிக்க வேண்டும் என்பதற்குத்தான் நாங்கள் செய்கிறோம். இது வேறொரு நோக்கத்துக்காக செய்யவில்லை. நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் இந்த குர்ஆனை படிக்க வேண்டும், விளங்க வேண்டும். அல்லாஹுடைய கலாம். மரணித்ததற்கு பிறகு நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஒரு நாளும் படித்து தர யாரும் இல்லையே. எல்லாவற்றையும் படித்து தந்தார்கள், குர்ஆன படித்து தர இல்லையே. எல்லோருடைய பேச்சுகளையும் படித்து தந்தார்கள், அல்லாஹுடைய கலாமை சொல்லி தரவில்லையே. இன்று கவலையான நிகழ்வுகள் என்ன தெரியுமா? உலகத்தில் எல்லாம் நடக்கின்றது. சகோதரர்களே, முஸ்லிம்களே, ஒன்றை கவனத்தில் எடுங்கள். அல் முஸ்தக்பல் லில் இஸ்லாம். எதிர்காலம் இஸ்லாத்துக்கு தான். எது எவ்வாறு நடந்தாலும், யார் வென்றாலும் யார் தோத்தாலும், கடைசியில் வெல்லப்போவது இஸ்லாம் தான். கடைசியில் வெற்றி அடைய போவது மூமின்கள் தான். இதை மறந்து விடாதீர்கள். மார்க்கம் இல்லாதவர்கள் ஒரு நாளும் வாழ்க்கையில் வெற்றி அடைய மாட்டார்கள் என்பது என்னுடைய அகீதா, கொள்கை. இது குர்ஆனுடைய நசீஹத். ஆகவே சகோதரர்களே, ஒவ்வொருவரும் இந்த சூரத்துல் ஹஜ்ஜை படிக்க வேண்டும். படிப்பது மாத்திரமல்ல, துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக். இஸ்லாத்துடைய கடமையின் கடைசி கடமைதான். ஆனால் அந்த பாக்கியம் அல்லாஹுடைய ஃபதுல், அது அல்லாஹுடைய கொடை. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த யா அல்லாஹ் எனக்கு தா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுத்த கொடை யா அல்லாஹ் எனக்கு தா. அனைத்து நபிமார்களையும் அல்லாஹ் ஹஜ் செய்ய வைத்தான். சஹாபாக்களை ஹஜ் செய்ய வைத்தான். நல்லடியார்களை அல்லாஹ் ஹஜ் செய்ய வைத்தான். நானும் அதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும். அதனுடைய முதல் படிதான் இந்த சூரத்துல் ஹஜ்ஜை படிக்க வேண்டும். ஹஜ்ஜுடைய பயான்கள் என்பது சாதாரணமான ஒன்றல்ல சகோதரர்களே. ஹஜ்ஜை இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும், மார்ச் 3 1924 உலகத்தில் முனாஃபிக்குகளால் இஸ்லாமிய ஹிலாஃபத் விழுத்தாட்டப்பட்ட தினம் இன்றைய தினம். முஸ்லிம்கள் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய தினம். விளங்காது, முஸ்லிம்களுக்கு விளங்காது சகோதரர்களே. இவ்வளோ காலமும் அனாதை சமூகமாக நாங்கள் மாற்றப்பட்டது. ஒரு தலைவர் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு ஒரு தலைவர் கிடையாது. 102 ஆண்டுகளாக எங்களுக்கு ஒரு தலைவர் கிடையாது. 102 ஆண்டுகளாக இந்த முஸ்லிம்கள் 2 கூறாக பிரிக்கப்பட்டோம். ஒன்று சுன்னி, ஒன்று ஷியா. பிரித்தது யார்? பிரித்தது யார்? இன்று அறிவு இல்லாமல் சில அறிவாளிகள் என்று சொன்னவர்கள் ஒருவரை ஒருவர் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிரித்தது யார் எங்களை ஷியா சுன்னி என்று? அவர்கள் தலைமத்துவத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு கீழ் நாடுகள், உலமாக்கள், இஸ்லாமிய உலகம் தூள் தூளாக மாற்றப்பட்டது. இது நடந்தது இன்று நேற்று அல்ல, நான் பிறப்பதற்கு முன்னால். இன்று இருக்கக்கூடிய நாங்கள், இதை கேட்கக்கூடிய நீங்கள் பிறப்பதற்கு முன்னால் சகோதரர்களே. 1924 கடைசியாக இருந்தவர் நாடு கடத்தப்பட்டார். ஹலீஃபா அவர் திமிஷ்கிலே மௌத்தானார். அந்த இஸ்லாமிய ஆட்சியை விழுத்தாட்டி அந்த முனாஃபிக் யார்? அவன்தான் முஸ்தபா கமால் அத்தாதுர்க். அவன் அன்று செய்த இந்த கேவலமான வேலை 102 ஆண்டுகளாக நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த ஹஜ் லேசாக இருந்தது, எல்லாமே லேசாக இருந்தது அன்றைய காலங்களில் சகோதரர்களே.
அரபு நாடுகளில் எங்கு ஏறினாலும் ஒரு ட்ரெயின் இருந்தது. இஸ்லாமிய உஸ்மானிய ஹலீஃபாக்கள் அமைத்திருந்தார்கள். அது துருக்கியிலிருந்து ஏறினாலும் சரி, மிஸ்ரிலிருந்து ஏறினாலும் சரி, அந்த ட்ரெயின் மதீனாவை வந்தடையும். ஹஜ்ஜிக்கான முழு வழியும் செய்து வைத்திருந்தார்கள். எப்பொழுது இந்த முனாஃபிக் வந்தானோ, முஸ்தபா கமால் அதா துர்க் வந்தானோ, இவன் இதை ஹிலாஃபத்தை வெளுத்தாட்டி இஸ்லாமிய யகூதிகளிடம் பணம் வாங்கி காசு வாங்கி காட்டி கொடுத்து இந்த சமூகத்தை சீரழித்து உலகத்தையே சீரழித்த அந்த நாசம் அவனைத்தான் போய் சார். ஆகவே சகோதரர்களே, ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்டிய அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த இந்த 3 அம்சம், முதலாவது மக்காவை அவர்கள்தான் நிர்வகித்தார்கள். இரண்டாவது காபத்துல்லாஹ்வை அவர்தான் கட்ட வைத்தான் அல்லாஹ். மூன்றாவது ஹஜ்ஜுடைய பொறுப்பை அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஃப்தாருடைய வேளையில் முஸ்லிம் உம்மாவை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அனைத்து வகையான முனாஃபிக்குகளுடைய நிஃபாக்குகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்றைய தினம் ஒவ்வொரு முஸ்லிமும் இஃப்தாரிலே சமூகத்துக்காக துவா செய்வது கடமை. இந்த அவல நிலை இந்த சமூகத்துக்கு தொடரக்கூடாது. இது தொடரக்கூடாது. அல்லாஹ் அவசரமாக ஒரு விடிவை இந்த சமூகத்துக்கு யா அல்லாஹ் தந்தருள்வாயாக. நிம்மதியாக எவ்வாறு ஹிலாஃபத்துடைய காலங்களில் முஸ்லீம்கள் தலை நிமிர்ந்து சந்தோஷமாக ஒரு அமீருக்கு கீழ், ஒரு இமாமுக்கு கீழ் வாழ்ந்தார்களோ, அந்த ஒரு காலத்தை யா அல்லாஹ் நமக்கு மீட்டி தருவாயாக. யகூதிகள் நசாராக்களுடைய அனைத்து வலைகளிலிருந்தும் முஸ்லிம் தலைவர்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், சின்ன பின்னமாக்கப்பட்ட இந்த முஸ்லிம் சமூகம் ஒற்றுமையாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. ஷியா சுன்னி என்ற இந்த பிரிவினை இல்லாமல் எல்லோரும் ஒரே இஸ்லாத்திலே, எந்த இஸ்லாத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தினார்களோ அந்த இஸ்லாத்தில் வாழும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யார் யாரெல்லாம் இந்த உம்மத்துக்காக, இந்த சமூகத்துக்காக துரோகம் செய்தார்களோ, யா அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை கூடிய அல்லாஹ், அந்த துரோகத்திலிருந்து சமூகத்தை பாதுகாரியா அல்லாஹ். தங்களுடைய சுய லாபத்துக்காக, தங்களுடைய சிறிய சிறிய லாபங்களுக்காக சமூகத்தை காட்டி கொடுத்து சமூகத்தை துண்டாடிய அந்த முனாஃபிக்குகளை விட்டும் யா அல்லாஹ் சமூகத்தை பாதுகாப்பாயாக. 100 ஆண்டுகளாக இன்னும் ஒரு அமீர் இல்லாமல், ஒரு ஹலீஃபா இல்லாமல் முஸ்லிம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், முஸ்லீம்களுக்கென்று மோமீன்களுக்கென்று தகுதியான தலைவரை உருவாக்கி தருவாயாக. முழு முஸ்லீம்களும் பின்பற்றுவதற்கு தகுதியான தலைவரை உருவாக்கி தருவாயாக. எல்லா முஸ்லீம்களும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தலைவரை உருவாக்கி தருவாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலன் நபியில் உம்மி وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله